மனைவி ஒரு புதிர். என்ன ராகவன், அமெரிக்க ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? பையன் ரமேஷ் சௌக்கியமா? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் ஷர்மா, ராகவனின் உயிர் நண்பர். வாங்க வாங்க, முந்தா நாள் தான் வந்தோம். ஜெட்லாக் ஆளை போட்டு அசத்துறது. அமெரிக்காவா? சுர்க்கபுரி தான் போங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கு. என் பையன் ரமேஷ் ஓஹோன்னு இருக்கிறான். சும்மா பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அமர்க்கலமாக ராஜபோகமாக இருக்கிறான். ரொம்ப குளிர்னு சொல்லிக்கிறாங்களே, உங்களால் தாங்க முடிஞ்சதா? மெல்ல வினவினார் ஷர்மா. சேச்சா, குளிராது ஒன்றாவது அங்கே அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. என் புள்ள வீட்டில் என்ன, எல்லா வீடுகளிலும் குளிப்பறையில் கூட கதன்னு ஹீட்டிங் போட்டிருக்கோம். பிரமாதமாக வீடு வாங்கியிருக்கிறான். நியூ ஜெர்சியில் 3 படுக்கறை, பேஸ்மெண்ட் அற்புதமாக இருக்குது. வீட்டு பக்கத்திலே பூங்கா, சுற்றி ஏகப்பட்ட இந்தியர்கள் இருக்காங்க. மளிகை கடையில் பச்சை பச்சையாக காய்கறி. நம்ம ஊரில் வெண்டிக்காயை பொறுக்கி உடிச்சு வாங்க முடியுமா? வாங்குற மூஞ்சியை பாரு, எடுக்க கையில் அடிக்காத குறையாக விரட்டுவாங்களே. அமெரிக்காவிலலாம் என்ன மரியாதை, ஜனங்க எப்படி பழகுறாங்க. என் மருமகளும் வேலைக்கு போகிறா, ஒரு குறையும் இல்லை. கூடிய சீக்கிரம் எங்களையும் அங்கேயே அழைச்சிக்க போகிறா. ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கோன்னு தான் சொல்லணும், சும்மா சொல்கிறதுக்கு இல்லை. அமெரிக்காவுக்கு ஈடே கிடையாது. மூச்சு விடாமல் பெருமை பொங்க பேசி முடித்தார் ராகவா. ஏ புவனா, சர்மா சாருக்கு நம்ம கொண்டு வந்த சாக்லேட் பாதாம் எல்லாம் எடுத்துக்கூடேன். கையோடு ஒரு உத்தரவும் போட்டார். ஒரு ஜிப்லாக் கவரில் கொஞ்சம் எல்லாம் போட்டு கொண்டு வந்த புவனா ஷர்மா கையில் கொடுத்து விட்டு ராகவனை சுட்டு எரிப்பது போல் முறைத்து விட்டு உள்ளே சென்றார். சர்மா அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு எழுந்து சென்றார். அவ்வளோதான். புயல் வேகத்தில் ஹாலுக்கு வந்த புவனா சரமாரிகள் திட்ட ஆரம்பித்தாள். என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்குதா? அவரோட பிள்ளையும் நம்ம ரமேஷும் ஒன்றா தானே கான்பூர் ஐஐடியில் படித்தாங்க. அவன் இங்கேயே ஏதோ ஒரு சாதாரண கம்பெனியில் சுமார் சம்பளத்தில் இருக்கான். இதோட 3 கம்பெனி மாறிவிட்டான். அவர்கிட்ட இப்படி விலாவெறியா பேசி ரமேஷை பற்றி பெருமை அடிச்சுக்குவாங்களா? ஒருத்தர் கண்ணு போல இருக்குமா? என்னடா, நம்ம பையனும் அப்படி இல்லைன்னு அவங்க நினச்சிக்க மாட்டாரா? படப்பட ஊசி பட்டாசாக வெடித்தார். சரி சரி விடு, ஏதோ உள்ளது உள்ளபடி இருக்கிறத தானே சொன்னேன். சர்மா ரொம்ப நல்ல மாதிரி, அப்படியெல்லாம் நினச்சி கம்பேர் பண்ணுற ஆள் இல்லை. நீ சும்மா ஒன்றும் இல்லாததுக்கு புலம்பாத, எனக்கு எல்லாம் தெரியும். மறுநாள் தூரத்து உறவுக்காரர் மணியன் வந்தார். என்ன ராகவன், அமெரிக்கா ரிட்டர்ன் ஆயிட்டீங்க, எப்படி இருந்தது உங்கள் அமெரிக்கா வாழ்க்கை? நல்லா அனுபவிச்சிங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். அடடே மணியனா, வா வா, வந்து உட்காருப்பா. என்னத்த சொல்கிறது, அமெரிக்கா இப்போ பழைய மாதிரி இல்லை. நிலைமையே தலைகீழாக போயிடுச்சு. பொருளாதாரம் ரொம்ப படுத்து போச்சு. பாதி கம்பெனிகள் மூடிடுச்சு. சில கம்பெனிகள் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பாவம், சில பேர் இந்தியாவுக்கே மூட்டை கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் புள்ள ரமேஷ்கே வேலை எந்த நிமிஷம் போயிடுமோன்னு ஆட்டம் கண்டிருக்கான். எல்லாம் கேட்டால் பரிதாபமாக இருக்குது. ஒரு பாட்டம் குறை கூறிவிட்டு ஓரக்கண்ணால் புவனா இருக்கும் அரை பக்கம் பெருமை பொங்க பார்த்தார். அட கஷ்ட காலமே, நானும் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். இவ்வளோ மோசமா? ரொம்ப அநியாயமாக இல்லை இருக்குது. ஐயோ பாவம். சிறிது வருத்தத்துடன் பேசி கொண்டிருந்து விட்டு மணியன் எழுந்து போனார். என்ன புவனா, நான் சொன்னதெல்லாம் கேட்டியா? கேட்டுக்கொண்டே இருக்கையில் சீரியபடி வெளியே வந்தால் புவனா. ஐயோ, சரியான மரமண்டம் தான் உங்களுக்கு. மணியனோட புள்ள நம்ம ரமேஷை விட 1 வருஷம் ஜூனியர் இல்லையா? அவன் இப்போ ஆஸ்திரேலியாவில் பெரிய கம்பெனியில் மேனேஜராம். ரொம்ப வசதியாக இருக்கானாம். லட்சமாக சம்பாதிக்கிறானாம். அவன்கிட்ட போய் நம்ம ரமேஷ்க்கு வேலையே ஆட்டம் கண்டுருக்கு. அப்படி இப்படின்னு மட்டமாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே, உங்களை என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலை. இந்த புவனாவுக்கு இப்படி ஒரு 2 கட்டான சாமர்த்தியமே இல்லாத ஒரு புருஷன். எல்லாம் என் தலையெழுத்து. ஆத்திரத்துடன் பொரிந்து தள்ளினாள் புவனா. ராகவன் விக்கித்தி போய் மிரள விழித்தார்.